ரேபிட் ஃபயர்னு வச்சுக்கலாம் இத. சத்குரு, நீங்க நல்லவரா கெட்டவரா? அது ரெண்டு தாண்டி இருக்கிறேன். திருமணம் தேவை இருந்தா மட்டும் தான் பண்ணிக்கணும். துறவரம் தேவை இருந்தா மட்டும் தான் பண்ணிக்கணும். வலிமை ஏதோ ஒரு நிலையில வலிமை இருக்கணும். வெற்றி உயிர் வெற்றியா இருக்கணும். எல்லாத்துக்கும் முக்கியமானது. தோல்வி இன்னொருத்தருக்கு ஒப்பிட்டு பார்த்தா தானே தோல்வி. நான் எப்பவுமே என்ன இன்னொருத்தருக்கு ஒப்பிட்டு பார்த்துக்கல, அதனால எனக்கு வாழ்க்கையில தோல்வி கிடையாது. மொபைல் போன் ரொம்ப தேவையானது. வீரம் பயம் இருந்தா தானே வீரம் தேவை வரும். ரெண்டு இல்லைன்னா எது முடியுமோ அது செய்வோம், எது முடியாதோ செய்ய மாட்டோம். தெளிவு அது இல்லைன்னா எப்படி வாழ போறீங்க? புனிதம் இப்போ இது புனிதமானதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னொன்னு புனிதம் இல்லாததுன்னு பார்க்கணும் தானே. இதுதான் அடிப்படையான தப்பு. பிரிச்சுட்டீங்க. பிரிச்சு பார்த்துட்டு நீங்க நல்லவங்க நான் கெட்டவங்க. எதுக்கு இப்படி? இதனால புனிதம் இல்லாததுன்னு பார்க்க வேண்டாம். எல்லாமே எப்படி இருக்குதோ அப்படி இருக்குது. நம்ம பார்க்குற கண்ணில் இருக்குது. பாவம் அதே தானே. நடனம் இப்போ விஞ்ஞானி கூட இது ஏத்துக்கிறாங்க. பிரபஞ்சமே ஒரு விதமான நடனத்துல இருக்குதான். நடனம்ன்றது ரொம்ப முக்கியமானது. ஆனா ஒரு சாமானிய மனிதனுக்கு சிரிப்பு மாதிரி ஆனந்தமா இருந்தா சிரிப்பு வரும். அதுக்கு மேல ஆனந்தம் ஆயிடுச்சுன்னா தானவே நடனம் ஆடுது கூடல. ஆடணும் தானே. குருன்னா யார் உங்களுக்கு இருட்டுல இருந்து வெளிச்சு கொண்டு வர்றாங்களோ அவரு. அது இல்லைன்னா எப்படி வாழ போறீங்க? தேங்க்யூ.